நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे राधे कृष्ण 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 உங்கள் பயணத்தை தொடங்க நீங்கள். ஆம் ராதே, என் பயணம் தொடங்கிவிட்டது. என்னை பார்த்து வழி அனுப்ப கோகுலத்துக்கு வரமாட்டாயா? மாட்டேன். உனக்கும் தெரியும், நான் போனால் கோகுலம் திரும்ப மாட்டேன் என்று. நான் செல்வதற்கு முன்னால் ஒருமுறை உன்னை சந்திக்க விரும்பினேன். தாம் இறைவன். இறைவனுக்கு கூட விருப்பம் உண்டா? தங்கள் நினைப்பு ஏன் இன்று மனிதரைப் போல் இருக்கிறது? நிஜம்தான், ஒப்புக்கொள்கிறேன்.
மனிதரைப் போல் இறைவனுக்கு விருப்பம் இருக்கக்கூடாது. புனிதமான அன்பை தேட விருப்பமுண்டு இறைவனுக்கு. மேலும் இறைவனுக்கு எந்த பொருளிலும் ஆசை இல்லை. அவனுக்கு அன்பிலேதான் ஆசை. அது மட்டுமே தேவை. ராதே, அன்பு என்ற வலை நாமே பின்னிக்கொள்வது. அதை பிரிக்க இயலாது. இறைவனுக்கும் கூட இது பொருந்தும். கடுமையானவர் நீங்கள். இந்த பைத்தியக்காரி ராதையை இன்னும் நீங்கள் சோதிக்கத்தான் வேண்டுமா? எல்லோருக்கும் முன்னால் நான் அழுவதை கண்டுகளிக்க விருப்பம் இருந்தால் அதை சொல்லிவிடுங்கள். இல்லை ராதே, நமக்கு தனிமை தேவை. அதை மறுக்க நான் யார்? ராதை, வந்துவிட்டேன். சொல்லுங்கள், என்ன வேண்டும்? சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை. உன்னிடம் பயணத்திற்கு அனுமதி கேட்க வந்தேன். அதை கேட்க வந்தீர்களா? உயிரை பறித்துச் செல்ல வந்தீர்களா? ராதே, உயிர் மட்டும் நமக்கு ஒன்றுதான். உடல் மட்டுமே இரண்டு. என்னை பிரிந்தால் உடலை மட்டும்தான் பிரிகிறாய். பிரிவுக்கு புதிய விளக்கம் இது. இனிமேல் என் நிலைமை என்ன? அதை யோசித்தீர்களா? யோசித்தேன். போட்ட வேஷத்திற்கு பொருந்தும் நாடகம். முடிவும் பொருத்தமாக இருக்க வேண்டுமே. எதை செய்வதற்காக முடிவெடுத்தேன், அந்த முடிவின்படி முடிப்பது என் கடமை இல்லையா? இது உனக்கும் தெரியாதா? ஆம், தெரியும். தமக்கு தம் லீலைகள், தமது கடமைகள் என்னை விட பிரியமாயிற்றே. முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது, ராதாவுக்கு தம்மை விட பிரியமானது வேறொன்றும் இல்லை. வேறேதும் இருந்தாலும் அதில் விருப்பமில்லை. ராதாவுக்குள்ள கடமை, இருக்கின்ற இதயம், அதிலுள்ள ஆசைகள், ஆசைகளின் இலக்கு, அவள் செய்கின்ற பூஜைகள், அஞ்சலிகள் எல்லாமே கிருஷ்ணனின் சரணமலரில் அர்ப்பணங்கள். இந்த சரணமலர்கள் என்னை விட்டு போகின்றதா? என்ன சொல்வேன்? வேள்வி முடிந்து யாக குண்டத்தில் எரிந்து போன சமித்தின் அடையாளம் மட்டும் இருக்குமாம். அதுபோலவே தாங்கள் போன பிறகு பிருந்தாவனம் ராதாவின் அடையாளத்தை மட்டும்தான் பார்க்கும். இந்த பிரிவின் பாரம் நான் எப்படி விளக்குவது? ஒரு பிரேமை பைத்தியம்தான் இதை அறியும். உன்னை பற்றியே சொன்னால் எப்படி? பிரேமை கொண்ட இன்னொரு இதயமும் அறியுமே. உங்களுக்கு தெரியாது. பிரேமை என்பது உள்ளார்ந்த உணர்வு. பிரிவை தாங்காது. பொய்மைக்கும் போலி நடிப்புக்கும் அங்கு இடமில்லை. உண்மை பிரேமை கடமை என்று சொல்லிக்கொண்டு ஓடாது. வேஷம் போட அதற்கு தெரியாது. ஏமாற்றத்தை தாங்கிக் கொண்டு தனிமையில் பொறுமையின் உருவாக எப்படி இருப்பது? மௌனமாக எப்படி அழுவது? எங்கு வந்தாலும் நம் பிரிவை தாங்கிக் கொள்வதற்காக இந்த பைத்தியக்காரி யாரும் பார்க்கும்படியாக
அழக்கூட முடியாது. தாம் தம்முடைய கடமையை முடிப்பதற்காக அமைதியற்ற அரசியல் பணி, அன்பற்ற யுத்த பணி, தர்மத்தை நிலைநாட்டும் பணி, இம்மூன்றுக்குமாக உங்களை தருவீர்கள். பிறகென்ன? இந்த பேதை ராதை இங்கே தனிமையில் அமர்ந்து வேதனை வட்டத்துக்குள் துடித்து யாரோடுதான் பேசிக் கொண்டிருப்பாள்? உன் கண்ணனுடன். உங்களுடனா? ஆம், என்னுடன். ராதே, நான் எங்கும் இருப்பேன். வனமோ, ராஜபவனமோ, தர்ம நிலையமோ, இல்லை யுத்த களமோ, மனமாறச் சொல்லுவேன். தினசரி ராத்திரி சொப்பனம் எனும் கற்பனை உலகத்திலே பார்க்க வருவேன். அங்கே நமது இனிய சந்திப்பு தொடர்ந்து நடக்க. தூங்கினால்தானே சொப்பனம் வருவதற்கு? பிரிவு என்ற நெருப்பிலே வெந்து போகின்ற என் விழிகள் தூங்காதே. தூங்காத கண்கள் கனவு காணாதே. இல்லை, பிரேமை என்பது நம்பிக்கையில் பிறப்பது. அது இணைந்தாலும் பிரிந்தாலும் பிரேமை மட்டும் அழிந்து விடாது. ஆம் ராதே, அது கொடிய நரகத்திலும், அந்த சொர்க்கத்திலும், அல்லது சொப்பனத்திலும். நீங்கள் பேசுவது சொப்பனத்தைக் கண்டு ஏமாறவா? தனிமையில் அமர்ந்து யோசிப்பேன். ஏன் வந்தேன் கோலோகத்திலிருந்து பிருந்தாவனத்திற்கு? ஏமாறத்தானா இங்கு வந்தேன்? அங்கேயே அமர்ந்து உங்கள் நினைவிலேயே மகிழ்ந்து இந்த பூமியிலே தங்கள் மானிட நாடகத்தை கண்டு களித்திருந்தால்? ஏன் பைத்தியம் போல் பூமிக்கு வந்தேன்? அந்த பிரிவை தாங்காதவள் இந்த பிரிவை தாங்குவதா? ஏனென்று எனக்கு தெரியும். ஏன்? ஏனென்றால் கொடிய உலக மேடையில் கொஞ்ச காலத்திற்கு அன்புக்கு இலக்கணமாக இருப்பதற்கு. ஆம் ராதே, இந்த சுயநலம் மிகுந்த உலக நடப்பிலே அன்பை பெருமைப்படுத்துவதற்காக நீ வந்தாய். அன்பென்ற ராதை வந்ததால்தான் அன்பே அமைதிக்கு வழி என்று புரிந்தது. உலகத்துக்கு எடுத்துக்காட்ட நம்முடைய இந்த அவதாரங்கள் புனித அன்பின் அடையாளங்கள். அடையாளம் மட்டுமல்ல, இந்த அவதாரமே பூலோகத்தில் பயங்கரங்களை ஒடுக்கி அடக்கத்தான். நான் ஒன்று கேட்கலாமா? கேள். தாம் சொன்னீர்கள், அன்பிலே என்னை காணும் பக்தருக்கு நான் எப்போதும் கட்டுப்படுவேன் என்று. சொன்னேன். சொன்னதற்கிணங்க அப்படியே நீங்கள் நடப்பீர்களா? நடப்பேன். அதிலே மாறக்கூடாது. என்னை தனிமையில் தவிக்கவிட்டு பிருந்தாவனத்திற்கு செல்லக்கூடாது. உங்களுக்கு சம்மதமா? இதை நீ ஆணையிட்டால் அதன்படியே நடப்பேன். உங்களுக்கு என் ஆணை இது. போகக்கூடாது, போகவே கூடாது. என் பக்கத்திலே பிரியாமல் இருங்கள். சரி, அப்படியே. மறுக்காமல் ஏற்றுக்கொண்டேன். அன்புக்கு கட்டுப்பட்டேன், போக மாட்டேன். சரி, அப்படியே. மறுக்காமல் ஏற்றுக்கொண்டேன். அன்புக்கு கட்டுப்பட்டேன், போக மாட்டேன். சரி, உட்காருங்கள் என் பக்கத்தில். புல்லாங்குழல் ஊதுங்கள். போதும்.
தேவியின் ஆணை. காப்பாற்ற வேண்டும், காப்பாற்ற வேண்டும், தாயே எங்களை 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 காப்பாற்ற வேண்டும். மாதா, தாம் உலகின் தாயல்லவா? இயங்கும் உயிர்களுக்கெல்லாம் ஆதாரம் அல்லவா? அதற்கும் மேலாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் ஆனந்த சக்தி அல்லவா? தாம் அறியாத உண்மைகளா? பிரபுவின் இந்த அவதாரம் தர்மத்தை நிலைப்படுத்தவும் அதர்மத்தை அழித்து ஒழிக்கவும் ஏற்பட்டது. எமது பிரபு நல்லவர்களை காப்பதற்காக, கொடியவர்களை வேரோடு அழிக்கிறதற்காக இந்த அவதாரம் எடுத்தார். மாதா, தாங்கள் இப்போது அவரை போகாதே என்றால் அது உலகத்துக்கே தீராத பிரச்சனையாகி அதனால் தொல்லைகள் உண்டாகும். அமைதி இழந்த உலகம், அதர்மம் எங்கெங்கும் பரவி நிற்கும் ஒரு அவலம். அம்மா, அதை பார்க்க விரும்புகிறீர்களா? மாதா, தாயுள்ளத்துடன் காக்க வேண்டும். காலத்தின் பிரார்த்தனை இது, காக்கும் நேரம் இது. பிரபு அங்கு செல்ல ஆணையிடுங்கள். நாங்கள் உங்கள் பிள்ளைகள். மாதா, பிழையிருந்தால் எங்களை மன்னியுங்கள். தேவரும் யாவரும் உங்கள் திருவடியை பணிகின்றோம். உண்மையான பிரார்த்தனை உணர வேண்டும் மாதா. தோற்று போன தாங்கள் இதை சொல்ல அவர்களை அழைத்தீர்கள் போலிருக்கிறது. அப்படி யாரையும் அழைக்கவில்லை. அம்மாவுக்கு புரியாதா குழந்தைகள் படும் கஷ்டங்கள்? ஏன் தமக்கு தெரியாதா? எங்களுடைய முதல் பலவீனமே குழந்தைகளிடத்தில் வைக்கும் பாசம்தான். இந்த எங்கள் பலவீனமே பலன்களை தருமே. அம்மா, உங்கள் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு விட்டேன். யாவருக்கும் நலம் பெருகும். அன்னை எங்கள் ஸ்ரீ ராதா ராணிக்கு, அன்னை எங்கள் ஸ்ரீ ராதா ராணிக்கு, அன்னை எங்கள் ஸ்ரீ ராதா ராணிக்கு, அன்னை எங்கள் ஸ்ரீ ராதா ராணிக்கு. பேசலாம். செல்வதற்கு முன்னால் எனக்கு 2 வரம் வேண்டும். கேட்கலாம். முதலாவதாக, என் கனவில் மட்டுமல்ல, பூமியில் நான் வாழும் வரையிலும் மன மாளிகையில் மன்னனாக தாம் வாழ வேண்டும். இன்னொன்று என்ன? இன்னொன்று, இந்த பூமியிலிருந்து நான் புறப்படும் முன்னால் பிரபு என் பாத தூளியை
நான் மீண்டும் தரித்துக் கொள்ள வேண்டும். மனமாற ஏற்றுக்கொண்டேன். பதிலுக்கு நீயும் ஒரு வரம் எனக்கு தர வேண்டும். ஆணையிடுங்கள். இனிமேல் நீ அழவே கூடாது. முயற்சிக்கிறேன். ராதே, உன் கண்ணில் நீர் வழிவதை பார்த்தாலே மலை போன்ற என் மன உறுதி, மகத்தான என் கடமை உணர்வு மறந்தே போய்விடுகிறது. ஆகையினால் வாக்கு கொடு. இனிமேல் கண்ணீரே விடமாட்டேன். பிரபு, இது உறுதி. மாதா, நான் போக விடை தருவாயே, மதுரா நகர் போக விடை தருவாயே, அன்பென்னும் பாலூட்டி நீ வளர்த்தாயே, அம்மா நான் இன்று செல்கின்றேன் தாயே, விடை தருவாயே. கண்ணா, நீ போக வேண்டாம் என் கண்ணா. அம்மா, நான் போக வேண்டும் என் அம்மா. தாயே, பிழை பல செய்தேன் உன் பிள்ளை, மறந்தாய் நீ உனை போலே ஒரு தாயும் இல்லை. நீ தந்த பாசம் அதற்கீடு இல்லை, நான் தந்த தொல்லைகள் அதற்கெல்லை இல்லை. நான் சொல்லும் பொய்யை நிஜமென்று நம்பி, தாய் போல நீயும் தயை காட்டுவாயே, அமுதூட்டுவாயே. மாதா, நான் போக விடை தருவாயே, மதுரா நகர் போக விடை தருவாயே.
கண்ணீர் கடல் மேலே மிதக்கின்ற நேரம் எதற்கும் ஓர் முடிவுண்டு பதில் சொல்லும் காலம். வரவும் இப்பிரிவும் நம் வாழ்க்கையில் நேரும் இரவுக்குள் பகலுண்டு மனம் வருந்தாதே மனம் வருந்தாதே. மாதா நான் போக விடை தருவாயே மதுரா நகர் போக விடை தருவாயே. கண்ணா கண்ணா கனிவாக பேசி ஏமாற்றிடாதே மனம் தாங்கிடாதே மனம் தாங்கிடாதே. செல்லாதே எம்மை பிரிந்தே செல்லாதே. சொன்னாலும் நீங்கள் தடை செய்யலாமா? விளையாடும் காலம் இனி வருமோ நம் வாழ்வில்? இணையாக எனக்காக இருந்தீர்கள் நீங்கள். இனி என்று உனை இங்கு காண்போமோ நாங்கள்? பால் வெண்ணை எடுத்து பானைகள் உடைத்து யமுனை கரைதனில் சேலைகள் மறைத்து யமுனை கரைதனில் சேலைகள் மறைத்து கோபிகை பெண்களின் அன்பினை ரசித்து களங்கமில்லாத தொல்லை பல கொடுத்து தொல்லை பல கொடுத்து. கோபாலா எம்மை பிரிந்து செல்லாதே நண்பா நீ எங்கள் உயிரை கொல்லாதே. தர்மங்கள் எல்லாம் உன் துணை தேடும் கண்ணா பூமி உன் பாதம் தனை நாடும் கண்ணா தனை நாடும் கண்ணா. ஷாமளனே எம்மை பிரிந்து செல்லாதே சொன்னாலும் நீங்கள் தடை செய்யலாமா?
மண்ணிலும் நேசங்கள் இல்லையே இது போல விண்ணிலும் நேசங்கள் இல்லையே இது போல விண்ணிலும் காண்கின்ற கண்களில் கணிகின்ற தோழமை இங்கில்லை யார்க்குமே பகை என்ற பேதமை இங்கில்லை யார்க்குமே பகை என்ற பேதமை கிராமங்கள் எல்லாம் கோகுலம் ஆனால் மாற்றங்கள் வந்தாலும் மனம் ஏற்றுக்கொள்ளும் மனம் ஏற்றுக்கொள்ளும் தடுக்கின்ற நேரம் இது வல்ல நண்பா இல்லை என்றால் உயிரில்லை நண்பா என் கோகுலமே விடை தர வேண்டும் என் வழி நான் போக வழிவிட வேண்டும் வழிவிட வேண்டும் ஷாமளனே எம்மை பிரிந்து செல்லாதே சொன்னாலும் இந்த பயணம் நில்லாதே தனியாக இங்கே உட்கார்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? கிருஷ்ணனுக்காக காத்திருக்கிறாயா என்ன? ஐயோ பாவம், எதற்காக காத்திருக்கிறாய்? ஊரெங்கும் ஒரே பேச்சு. உன் கிருஷ்ணன் தான் கோகுலத்தை விட்டு செல்கிறானே. லலிதா, இவளுக்கு தன் ஞாபகமே இல்லை. கண்ணன் செல்கிறதை பற்றி அறிந்தும் கூட ஏன் இப்படி சிலை போல இருக்கிறாள்? உடல் எங்கிருக்கிறது, உள்ளமும் உணர்வும் எங்கிருக்கிறது? ராதா, 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 உனக்கு கேட்கிறதா நாங்கள் சொல்வது? உண்மையாகவா? கிருஷ்ணன் கோகுலத்தை விட்டு செல்கிறானா? அது தெரிந்துமா நீ இப்படி இருக்கிறாய்? எங்கு செல்வது? அட, உடனே புறப்பட, அவனை நிறுத்து. பேதை நில் என்றால் அது நடக்கும் என்றால் அவ்வாறே செய்கிறேன். முடிவுகள் மாறுவதில்லை லலிதா. அவன் உன்னை பார்த்தானா? பார்க்க இங்கு வந்தானா? அவன் என்ன சொன்னான்? அவர் சென்று விட்டார். அவனை நீயும் தடுக்கவில்லையா? தடுத்தேன். பிறகு அவர் சென்றார். அவன் சென்றால் நீ சும்மா இருந்தாயா? ராதா, இப்படி சொன்னால் எப்படி? அட, பிரேமை என்பது ஒரு வழி பாதையா? எழுந்திரு, அங்கேயே போகலாம். முறையா என்று நான் பார்த்து கேட்கிறேன். கண்ணா, இது நியாயமா? பெண்ணுக்கும் இதயம் இருக்காதா? ஆசையை காட்டி நடிக்கிறதா? தட்டி கேட்க ஆள் இல்லையா? இன்று மூடி வைத்த உண்மையை வெளிப்பட வைத்து அவன் வேஷத்தை கலைக்கிறேன். தனி இடத்தில் அவனுடன் நீ இருந்து இனிக்கும் கதைகளை பேசி மெல்ல மெல்ல உன்னையே நீ மறந்து அவனிடம் மயங்கி விட்டாய். போய் கேட்கலாம்,
எந்த தைரியத்தில் அவன் உன்னை கிள்ளி எறிந்து ஓட நினைக்கிறான்? ராதே, அவன் இன்று எல்லோருக்கும் முன்னால் உன் உண்மை காதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தயங்காமல் வா. இல்லை, முடியாது என்னால். ஏனோ? நான் எல்லாருக்கும் முன்னால் உண்மை காதலை பிரச்சனையாக்க விரும்பவில்லை. காதலனின் பெருமையை குறைக்கவும் விரும்பவில்லை. ராதா, இப்படியும் ஒரு காதலா? அன்பிலே ஏமாற்றமடைந்து போனவள் ஏமாற்றியவனையே காக்க நினைக்கிறாயே. லலிதா, பிரேமை ஏமாற்றப்படலாம், பெண்மனம் அதனால் உறுதி இழக்காது. புறப்படு, நீ போய் பாரவரை. உன்னை வணங்குகிறேன் ராதா. ராதா, நீ அப்படியே இரு. நான் போய் கேட்பேன், உறுதியாக கேட்பேன். அவன் அதற்கு பதில் தந்தே ஆக வேண்டும். போகலாம். தேர் ஏன் நின்றது? பிரபு, சாலையின் குறுக்கே படுத்துக்கிறார்கள். யார் அவர்கள்? நாங்கள்தான். எதற்கு? அன்பு கண்ணன் உங்களுடன் செல்வதை தடுக்க. பாதையில் படுக்கலாமா? ஐயா குரூரரே, எதற்கு எங்களை பார்த்து நீங்கள் இப்படி கேட்கிறீர்கள்? தேர் போக வேண்டும் உங்களுக்கு, கண்ணன் வேண்டும் எங்களுக்கு. பெண்கள் சாலை மறித்தல் இதற்குத்தான். எங்கள் கண்ணனை கோகுலத்திலிருந்து செல்ல தடுக்கத்தான். இனிமேல் உங்கள் தேர் இங்கிருந்து செல்லாது. பெண்ணே போதும். இப்படி பயணம் போகும்போது சாலையிலே தடையாக படுத்திருந்தால் தாமதமாகுமே. சீக்கிரம் செல்ல வேண்டும் என்றால் எங்கள் கண்ணனை இறக்கிவிட்டு உங்கள் மதுராவுக்கு நீங்கள் செல்லுங்கள். அப்படி சென்றால் தடுக்க மாட்டேன். நான் இங்கே கண்ணனை இறக்கிவிட்டு செல்வதானால் என் கடமையை நான் மறந்தவனாவேன். தாங்கள் இப்படி கண்ணனை அழைத்துச் செல்வது ஏமாற்றி எங்கள் உயிரை கொண்டு போவது போலாகும். ஆமாம், பெயர்தான் அக்குரூரர். பேருக்கு மாறாகவே குரூரத்தன்மை உம்மிடம் இருக்கிறது. நெஞ்சிலே விஷமுள்ள ஒரு நல்ல பாம்பை போல. தாம் கண்ணனை கடத்தி சென்ற பிறகு அவனை பிரிந்து இந்த கோகுலம், இந்த பிருந்தாவனம், இங்கிருக்கின்ற இடங்கள், இங்கே பூக்கும் மலர்கள் சோபை இழந்துவிடும். உங்கள் முடிவு மாறாது என்று சொல்லிவிடுவீர்கள். அதற்காகத்தான் இப்போது மறியல். கண்ணனுடன் தான் போவீர்கள் என்றால் உங்கள் தேர் எங்கள் மீது செல்லட்டும். தங்கள் உறுதி மாறாதென்றால் எங்கள் உறுதியும் மாறவே மாறாது. அமைதியான கிராமத்தை அழ வைக்காதீர்கள். கும்பிடுவதை தவிர வழியில்லை. கோபிக்காமல் சிந்தித்தால் தெரியும் எங்கள் நிலை என்னவென்று. மற்றவரை துன்புறுத்துவதல்ல என் நோக்கம். பெற்றோர் ஆணையிட்டு பிள்ளை கண்ணனை நான் இன்று அழைத்துச் செல்கிறேன். அவர்களுடைய ஆணைக்கு பணிவது கண்ணனுக்கும் அது கடமை. கடமையை பற்றியும் ஆணையை பற்றியும் பேசாதீர்கள். கிராமத்து மண்ணில் பிறந்தவள், உங்கள் பேச்சுக்கள் புரியாது. ஏமாற்று வேலைகள் தெரியாது. நேருக்கு நேராக எண்ணங்களை மறைக்காமல் சொல்லுவோம். பாசத்தை மறக்கவும் தெரியாது. உயிராக பழகிய கண்ணன் எங்களை பிரிந்து சென்றால் தர்மம் தானா? பாவம் அல்லவா? நீதியா? அடியே, இவரை விடு.
அங்கே இருக்கிற கண்ணனுக்கு சொல். ஊமை போல் உட்கார்ந்து நம்மை வேடிக்கை பார்க்கிறான். நமக்காக பேசவில்லை, அழாதீர்கள் என்று சொல்லவில்லை. உன்னால் பேச முடியாதா கண்ணா? முடியும், ஆனால் இவரை தடுக்க முடியாது. ஏனென்று சொல்லேன். சொல்கிறேன், எனக்கு பிறவி தந்த பெற்றோரின் ஆணை. ஆகையால் மறுக்காமல் இவருடன் செல்வது அவசியம். ஏன் கண்ணா, அப்பா அம்மா ஆணைதான் உனக்கு அவசியமாக தெரிகிறதல்லவா? கோபியர்கள் உனக்கு தேவையில்லையா? புல்லாங்குழல் இசைத்து அன்பென்ற வலையை பின்னி மயக்கினாயே, அதை நம்பிய எங்களை பொம்மை என்று நினைத்து விட்டாயா? துன்பங்களை தருவதா கடமை என்பதை காட்டி எங்களை நீ இப்படி பிரிந்து போகலாமா? உனக்கு புரியவில்லையா? புரியாமல் பேசினால் முறைதானா? என் மீது பழி சுமத்தவா இந்த குற்றச்சாட்டு? என் மீது நீயா இதை சொல்வது? எங்கள் உணர்ச்சிகள் உனக்கு தெரியாது. இதற்கு முதலில் பதில் சொல். நிஜமான அன்பென்றால் உங்களை பிரியாமல் நான் இங்கே இருப்பது மட்டும்தானா? உங்களை பிரிந்து சென்று விட்டால் உண்மையான அன்பு போய்விடுமா? பிரிந்து போனால் மறந்து போகாது உண்மை அன்பு. உங்களுக்கு ஆசை இருக்கிறது, அன்புதான் இல்லை. இதற்கு அர்த்தம் என்ன? இதயபூர்வமான அன்பு உங்களுக்கு என் மீது கிடையாது. கிடையாதா? அன்பை பற்றி தெரியாதா? அன்பு என்பது இல்லையா? இந்த கண்ணீரும் கவலையும் இப்படி ஏன் எங்களை பாதிக்கிறது? இந்த கண்ணீரும் இப்படியான சொல்லும் வெறும் மோகத்தின் விளைவு. இப்படி சாலையிலே அமர்வது, வேதனைப்படுவது அன்புக்கு அடையாளம் அல்ல, வெறும் மோகத்தின் வெளிப்பாடு. உன் சொல்லால் இன்னும் இவர்களை சுடுவதோ? உன்னை நேசித்தார்கள், உனக்காக பலியிட்டார்கள். எதை பலியிட்டார்கள்? தங்கள் உயிரை பலியிட்டார்கள். உன்னை பிரிந்து எங்களால் வாழ முடியாது. ஆகையால் உன் தேர் காலடியிலே கோபியர்கள் உயிரை தருவோம். செல்வாயா? செல்கண்ணா எங்களின் செத்த உடலின் மீது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ஸ்ரீ கிருஷ்ண சரிதம் गुणानुवादं तत्प्रेरणा अहं करोमि मम भावगीतं हृदयस्य प्रीतं त्वत्पद्मपादे समर्पयामि हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे कृष्ण कृष्णा हरे कृष्णा